இந்த மாதம் 8ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் பிரஜன் ஜெரால்டு தம்பி உன் தேவன் உன்னை சந்திக்கிறார் என்கிற தலைப்பில் பிரசங்கம் பண்ணியிருந்தாய். அதில் நீ சொன்னது இது: தங்களுக்கு பேர் உண்டாக வேண்டும், போட்டோகளும் வீடியோகள் எடுத்து தங்களை மற்றவர்கள் பெருமையாக எண்ண வேண்டும் என்று நினைத்து நான் இப்படி செய்வதாக சொல்லுகிறாய். அப்படியானால் நீ ஒன்று செய். உன்னுடைய போட்டோக்களையும் போடாமல் உன் வீடியோக்களையும் போடாமல் பிரசங்க மேடைக்கு அடியில் ஒளித்து நின்று பிரசங்கம் பண்ணு. இல்லை என்றால் உனக்கு பெருமை வந்துவிடும். இன்னும் நீ சொன்னது, இவர்களே தங்களுக்கு தேவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியதான நிலைமையிலே சாத்தான் இவருடைய இருதயத்தை வசப்படுத்தி போட்டார். இது உண்மைதான் தம்பி. உனக்கு தாஸ் பாஸ்டர் தன்னை பரிசுத்தவான் என்று நிரூபிக்க வேண்டி 82ஆம் சங்கீதம் 6வது வசனம், அதாவது நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன் என்கிற வசனத்தை நான் ஜெப வீட்டிற்கு வருவதை நிறுத்தின பிறகு 2 தடவை எடுத்து பிரசங்கம் பண்ணின ஞாபகம் உண்டு. இந்த பிரசங்கம் நீயும் கேட்டதுதான். அதனால் அவரிடம் போய் கேள், இப்படி பெருமை பிடித்து பிரசங்கம் பண்ணினீரே ஏன் என்று கேள். போய் கேட்டுவிட்டு அடுத்த வேலையை பார். இன்னும் நீ தொண்டை கிளிய கத்தி பிரசங்கம் பண்ணுவதன் அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாரையும் விட உனக்கு தான் நன்றாக பிரசங்கம் பண்ண தெரியும் என்று மற்றவர்கள் உன்னை பற்றி சொல்ல வேண்டும் என்கிற பெருமையே ஆகும், வேறு ஒன்றுமல்ல. வேணுமானா இது உண்மைதானா என்று உன் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கேள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.